வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு பிள்ளையாரப்பன் என்னத்தை எழுதி போட்டிருக்கிறார்? இன்னைக்கு நான் என்ன சொல்லணும்? முட்டை குஞ்சு. இது தொண்டை மண்டலத்தில் இருந்த ஒரு புலவருடைய வரலாறு. இந்த முட்டை குஞ்சுங்கிறது வைரபுரம் அப்படிங்கிற ஊர்ல அம்பலத்தரசன்னு ஒரு பையன். இந்த அம்பலத்தரசன்கிற பையன் நல்ல தமிழ் ஆர்வம் மிக்கவன். அவன் என்ன பண்ணுவான், படிச்சது போக மற்ற நேரத்துல அந்த ஊர்ல வைரபுரத்து காளி மாகாளி இதுக்கு எப்பொழுதுமே நமக்கு கவி பாடணும் அல்லது பாட்டு பாடணும் அல்லது கலைகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா சரஸ்வதியை கும்பிடலாம். ஆனா காளியை யார் வழிபட்டாலும் காளிதாசன் மாதிரி அப்படியே கவி பொழிவாங்களாம். அவன் அதை எதிர்பார்க்கல. அந்த வைரபுரத்து மாக்காளியே தினம் கும்பிட்டுட்டு வருவான். எனக்கு நற்றமிழ்த்தா, எனக்கு நற்றமிழ்த்தா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அவனோட மற்ற மாணாக்கர்கள், அப்புறம் அந்த ஊர்ல இருந்த ஒரு சிற்றரசனுடைய பொண்ணு எல்லாரும் அங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த வாத்தியாருக்கு கொஞ்சம் நிலம் உண்டு, அதுல திணை போட்டிருந்தார். என்ன பண்ணுவாராம், ஏய் இன்னைக்கு வீரமுத்து நீ போய் காவல்காருடா மத்தியானம், இல்லாட்டா இந்த இந்த காளிங்கராயனோட குதிரை என்னோட திணையெல்லாம் மேய்ஞ்சிருது, இன்னைக்கு நீ போ, நாளைக்கு முருகா நீ போ அப்படின்னு ஒத்தொத்தரையும் அனுப்புவாராம். ஒரு நாளைக்கு இந்த அம்பலத்தரசனுடைய பங்குக்கு, ஏய் அம்பலத்தரசா நீ போய் அந்த என்னோட திணை பொணத்தை கொஞ்சம் காவல் காத்துட்டு வா அப்படிங்கிறாராம். இவன் அங்க போனவன் நல்லா காத்து அடிச்சது, கருவேல மரத்துக்கு அடியில படுத்துண்டான். எங்க குதிரை வந்தா சத்தம் கேட்காதா அப்படின்னு பார்த்து படுத்துட்டு இருந்தான் பாருங்க. கரெக்டா அந்த குதிரை வந்தது. அந்த குதிரை யாரோடது அப்படின்னு கேட்டாக்கா அந்த ஊர்ல ஒரு முரணா இருந்தான். அவன் பேர் காளிங்கராயன். அவனை போலவே குதிரையும் பொல்லாது. அதனால இங்க சாப்பிட்டு இருக்கிற சத்தம் கேட்ட உடனே தூங்கி முழிச்சோம். அச்சோ திணைப்பணத்தெல்லாம் இப்படி இது பண்ணிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு, வாய்த்த வைரபுரத்து மாகாளியே, இந்த மாதிரி இந்த திணையெல்லாம் சாய்த்து தின்கின்ற இந்த குதிரை மாலை கொண்டு போ அப்படின்னு ஒரு சாபம் விட்டானாம். பார்த்தா அந்த குதிரை துள்ளி குதிச்சு விழுந்து செத்து போச்சான். இவன் தமிழால அறம் பாடுறதும்பாங்களே, அந்த மாதிரி இவன் திட்டின உடனே அந்த குதிரை செத்து போச்சு. பயந்து போயிட்டான். ஐயோ காளிங்கராயனுக்கு தெரிஞ்சா என்னை நொறுக்கி போடுவானேன்னுட்டு, குருவே இந்த மாதிரி நான் உங்களுடைய நிலத்துல சித்த தூங்கி போயிட்டேன், ஆனா அந்த அந்த குதிரை இறந்து போச்சு, இப்ப நான் என்ன பண்றது? நீ என்ன பண்ணினேன்னா, நான் அடிக்கலாம் இல்ல, இந்த வைரபுரத்து மாகாளியே இந்த மாதிரி பயிரை சாய்த்து தின்கின்ற காளிங்கராயனது குதிரையை கொண்டு போன்னு சொன்னேன், கொண்டு போயிட்டா. இவருக்கு ஆச்சரியமா போச்சான். ஒரு காரியம் பண்ணு, இது விஷயம் அவனுக்கு தெரியறதுக்குள்ள நீ அந்த காளிட்டியே சொல்லி மாத்தி பாடு அப்படின்ன பொழுது, வாய்த்த வைரபுரத்து மாகாளியே இந்த மாதிரி சாய்த்து தின்கின்ற இந்த குதிரையை கொண்டு வா அப்படின்னு பாடினாராம். பாடின உடனே குதிரை எழுந்துடுத்தான். ஓடியே போச்சான் குதிரை. என்னப்பா நீ என்னப்பா தமிழ்ல சொன்னா குதிரை சாவறது, தமிழ்ல பாடினா குதிரை? எனக்கு தெரியல, இந்த காளி கிட்டதான் நான் எப்போதும் சொல்லுவேன், நற்றமிழ்த்தா, நாவில் நற்றமிழ்த்தான்னு சொல்லுவேன், எனக்கு தெரியல, பசை பாடினால் கூட பலிக்கும் போல இருக்கு, எனக்கு தெரியலன்னு உடனே, அம்பலத்தரசா இனிமே உன் பேர் அம்பலத்தரசன் இல்ல, பொய்யா மொழி புலவன், நீ எது சொன்னாலும் பலிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பொய்யாமொழி புலவருக்கு திருமணம் ஆயிற்று. நல்ல சந்தோஷமா தான் இருந்தாரு. ஆனா அந்த ஊர்லேருந்து ஒரு 4 கோவில் கட்டுறவங்க அங்கேருந்து அப்பா நீ ரொம்ப நல்லா கவி பாடுவியாமே, எங்களுக்கு முருகன் மீது கவி ஏற்றி தருகிறாயா? நான் சிவனை தவிர யாரையுமே கும்பிட மாட்டேன், அதனால நான் முருகன் எல்லாம் பத்தி பாட மாட்டேன், அவன் குஞ்சுப்ப முட்டை இறைவன் அப்படிங்கிற போது, அதாவது அவன் தான் மூலப்பொருள், இவன் அவன்லேருந்து உதித்த குஞ்சு, அதனால நான் முருகனை பாட மாட்டேன், அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனோ அப்படின்னு சொன்ன உடனே வந்தவாள்லாம் அப்படி சொல்லக்கூடாது, முருகனும் ஈசனுடைய அருள் பெற்றவன் தானே, நமக்கு அருள் தருபவன் தானே, இல்லையே நான் சிவனை தவிர வேறு யாரையும் கும்பிட மாட்டேன், நீங்கள் போகலாம் அப்படின்னு. சரி, அவன் நம்ம கேட்டதுக்கு அவன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்ப இவர் வேற ஊருக்கு போகணும்.
வேற ஊருக்கு போற போது வழியில ஒரு பாலை நிலம். எப்பொழுதுமே புலவர்கள் ஒரே ஊர்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் வரும்படி கிடையாது. எங்க எந்த அரசன் இருக்கிறான் அவனை பார்க்க வேண்டும், அவனை பார்த்து கவி பாட வேண்டும். இப்ப நமக்கோ நல்ல வலிமை இருக்கிறது, என்ன வேணா திட்டு கூட திட்டிடலாம், திட்டினா பலிச்சிரும். ஆகையினால எல்லாரும் பயந்துகிட்டு நம்மள நல்லா கவனிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் போற வழியில ஒரு ஒரு பாலை நிலம். இப்ப நல்ல சதுப்பு நிலம் இருக்கலாம், காடு இருக்கலாம், ஆனா பாலையும் உண்டு. ஒரு காலத்துல மரங்கள்லாம் இருந்து எல்லாம் வெயில்ல காஞ்சு கருவேல மரம், முள்ளு செடி, கள்ளி செடி இதெல்லாம் தான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி போறாப்புல இருக்கும். அவர் போக வேண்டிய அடுத்த இந்த நாட்டுக்கு போகணும்னா இதை தாண்டி தான் போகணும். அப்ப ஒரு காட்டுல இருந்து ஒரு வேடன் வந்தான். ரொம்ப அழகான வேடன், இளைஞன் நின்னான். நீர் யார் அப்படின்னு கேட்கிறான். அவர் உடனே பயந்து போயிடுறார். நான் பொருள் தேடி ஒரு அரசனிடம் நாடி போகிறேன், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்ன இருக்கிறது உங்க செல்வம் என்று சொல்லிக்கொள்ள அப்படின்னு அந்த வேடன் கேட்கிறான். செல்வம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு என் தமிழ் உண்டு அப்படின்னாராம். ஓ அப்படியா, சரி என் மீது ஒரு பாட்டை பாடுங்கள் அப்படிங்கிறான். என்ன பாடுறது, நீ எதையானு பாடு, உங்க பேர் என்னன்னு கேட்கறான். என் பேர் முட்டை அப்படிங்கிறான் அந்த வேடன். முட்டையா, சரி முட்டைக்கும் அப்படின்னாக்க முள் தைக்கும் அர்த்தம். அதை தமிழ்ல சேர்ந்து வரும்போது முட்டைன்னு வரும். இல்லாட்டா வெறும் முட்டைன்னு பாட முடியாதே, அது நம்ம வாங்குற மார்க்கு முட்டைன்னு சொல்லிக்கலாம். முள் தைக்கும் அந்த காடு பத்தி அதுதான். ஏன்னா கள்ளி மரங்கள்லாம் இருக்கும், கருவேல மரங்களும் இருக்கும், ரெண்டுலேயும் முள் இருக்கும். இவர் என்ன உடனே ஒரு கற்பனையா எப்படி பாடுறார், ஒரு பெண் கணவனும் அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட வீட்டுக்கு தெரியாமல் ஓடி விடுகிறாள். இவர் தன்னை தாயாக நினைத்து கொண்டு சொல்ற, என அருமையா வளர்த்த பொண்ணு இந்த கருவேல முள்ளு தைக்கின்ற இந்த காணல் சுடுமண்ணில் அவனோடு போவதற்காக, சுரம் அப்படின்னாக்க பாலை நிலம்னு அர்த்தம், இந்த சுரத்தில் தாண்டி கொண்டு அவனோடு ஓடி போய்விட்டாளே, நான் என் செய்வேன். ஒரு இரங்கல் ஒரு தாயுடைய உள்ளத்தோட பாடின பொழுது அந்த முட்டை பெருசா சிரிக்கிறான். என்னது, முள்தைக்கும் கள்ளியே பொசுங்குகின்ற வெயில்ங்கிற, மேல வானம் வருதான், ஆனா அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி விழறதுக்குள்ள இந்த வெயில் தாங்காம அப்படியே அந்த தண்ணி மழை துளியே காணாம போறதான், அவ்வளவு பொசுக்கிற வெயில்ல. இப்ப நீ என்ன சொன்ன, முள் தைக்கும் கள்ளின்னு சொன்ன. இந்த கள்ளி செடியே இல்லை, அதுல ஈரம் இருக்கு. கள்ளி செடியில சப்பாத்தி கள்ளியெல்லாம் உடைச்சிங்கன்னா ஈரம் இருக்கும். சில சமயம் ஒட்டகம் எல்லாம் சாப்பிடும், அதை கறக்கு முறக்குன்னு கட்டிச்சு வாயில ரத்தம் வந்தா கூட சாப்பிடும் இந்த ஈரத்துக்காக. அப்படி இந்த செடியே இந்த காணல்ல கரிஞ்சு போறதுன்னா கருவேல மரம் நிக்குமா, அது எப்பவே பொசுங்கி போயிருக்காது, நீ உன் பாட்டில் பிழை அப்படின்ன பொழுது, ஓ அப்படியா, நான் சொன்னது தப்பா அப்படி. ஆமா முட்டைய பாடுன்னு, சரி இப்ப முட்டைக்கு குஞ்ச பாடு அப்படிங்கிறான். ஏன்னா நான் முட்டையோட புள்ள, நான் முட்டையோட குஞ்சு, நீ இப்ப பாடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவன் போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இவர் பாக்குறார், எங்க இருந்தே ஒரு வேடன் வரான். நான் என்னைக்கோ சிவனை பாட மாட்டேன்னு சொன்னதுக்கு முட்டையை பாடுவேன் குஞ்சை பாடுவேனா, அப்பனை பாடும் வாயால் சுப்பனை பாட மாட்டேன்னா இவன் தன் பேர் முட்டைன்னு சொல்லி என்னை பைத்தியக்காரனாக்கி என்னையும் ஒரு கவிதை பாட சொல்லி, நான் பெரிய நற்றாய் இரங்கல் அப்படின்னு, அது ஒரு இலக்கணம். நற்றாய் இரங்கல்ல அவ அப்படியே சுரம் தாண்டி போறாளே, அந்த காதலனுடன் ஓடி போகிறாளே, அப்படியே முள்ளெல்லாம் தைக்கிறது, அதுல கள்ளி செடியெல்லாம் பொசுங்கி எரிஞ்சு போறதாம். அப்ப கருவேல மரம் மட்டும் எப்படி இருக்கும், எங்கே அந்த முள் இருக்கும், பாட்டில் குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் தன்னை தான் பெரிய கவிஞன் நினைச்சதுக்கு முட்டையை மட்டும் பாடாத அதோட குஞ்சையும் பாடுன்னு சொல்லிட்டு போயிடுறார். அப்பதான் அவர் நினைக்கிறார், முருகனே தன்னுடன் விளையாடி இருக்கிறார், நமக்குள்ள எதுக்கு இந்த பேதம் இருக்க வேண்டாமே இல்லையா, அது தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது ஒரு ஞானோதயம். இப்ப நம்மளுக்குள்ள என்ன பண்ணுவோம், நான் இந்த சாமியை தவிர ஒண்ணுமே கும்பிட மாட்டேன், இதப்பா எல்லாத்துக்கும் மேல இருக்கிற பரம்பொழுக்கும் உருவம் கிடையாது, ஒரு ஒளிமயமா ஒண்ணு இருக்கு, அதுலேருந்து மேனிஃபெஸ்ட் ஆனதெல்லாம் தான் மற்றதெல்லாம், அதை நாம புரிஞ்சுக்கிறதே இல்லை.
எனக்கு இதுதான், இது இல்லை, அது இல்லை, வேண்டாம். அந்த இந்த பொய்யாமொழி புலவர்கிட்டேருந்து கத்துக்கிறது என்னன்னு கேட்டா, எதையும் மாட்டேன்னு சொல்லாதீங்க. எந்த ஒரு இறைவன் மீது பாடணும்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை பாடலாம். இன்னும் இருக்குங்க கதை. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொய்யாமொழி புலவர், சரி பாண்டிய நாட்டுக்கு போவோம், அங்கே தமிழ்ச் சங்கம் நல்லா நடைபெற்று கொண்டிருந்தது. திடீர்னு அங்க தமிழ்ச் சங்கமே இல்லை, புலவர்கள் யாரையும் ஆதரிப்பார் யாருமே இல்லை. ஏன்னா அங்க ஆண்டுன்றதவன் வணங்காமுடி பாண்டியன், மகா பொல்லாதவன். நம்ம இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி மாதிரி ஒரு ஆளு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அதிகாரம் தூள் பறக்கும். இவர் என்ன பண்ணார், போகும்பொழுது திருச்சியில தாயுமான சுவாமிய கும்பிட்டுட்டு அவர் மெதுவா பாண்டி நாட்டுக்கு வரார். வந்த உடனே அவன் முதல்ல அந்த அரசன் யாரு என்ன ஏது எல்லாம் கேட்ட போது அவருக்கு அத்தனை பிடிக்கல. தமிழ் அறிந்த என்னை ஒரு மன்னன், ஒன்றுமே அறியாத மன்னன் எப்படி என்னை இப்படி அவமதிக்கிறான் நினைச்சின்றார். அப்புறம், அரசே, இங்கு தமிழ்ச்சங்கம் நடைபெற்று கொண்டிருந்ததாம், இப்பொழுது நடைபெறவில்லையாம், அதை மீண்டும் நிறுவலாம் என்று வந்தேன் அப்படின்ன பொழுது, இத்தனை நாள் இல்லாத கரிசனம் உமக்கெதற்கு இன்று அப்படின்ன பொழுது, தமிழ் வளர வேண்டும், தமிழ் புலவர்கள் ஒன்று சேர வேண்டும், அப்பொழுதுதான் இது நடக்கும் அப்படின்னுட்டு இவன் என்ன சொன்னா, இங்க 49 புலவர்களுக்கு சிலை இருக்கிறது, சரியா? நீர் ஒரு பாட்டு பாடி இந்த சிலைகள் தலையையும் கையையும் அசைக்க வேண்டும், முடியுமா? அவர் பார்த்தாரா, அவர் உடனே மனசுல நினைச்சாராம், அட செத்துப்போன குதிரையையே நம்ம எழுப்பி விட்டோம், இந்த உயிரில்லாத சிலைகளை அசைக்க முடியாதா? அந்த வைரபுரத்து மாகாளி எனக்கு அருள் புரிவாள் சொல்லிட்டு அழகான ஒரு கவிதை பாடுறார். என்னன்னு கேட்டா, இந்த புலவர்களால் தமிழ் வாழ வேண்டும், தமிழ் வாழ்வதற்காக இவர்கள் ஒன்று சேர வேண்டும், இதற்கான ஒரு உத்தரவை என்னால் முடியுமா, என்ன நான் வெல்வேனோ வீழ்வேனோ அப்படின்னு கேட்ட பொழுது எல்லா சிலைகளும் தலையை அசைச்சதான் அப்படியே. இன்னைக்கும் மதுரையில கோவில்ல ஒரு இண்டு இடுக்கல பாத்தீங்கன்னா இந்த 49 தமிழ் புலவர்கள் சிலையும் இருக்கு. எப்பவான மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆனா இந்த அரசன் உடனே இது 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 ஒண்ணும் பெரிய வித்தை இல்லை, ஏதோ பாடி நீங்க சிலை அசைஞ்சிருச்சு, எல்லா சிலையும். சங்கப்பலகையை மிதக்க வைக்க முடியுமா? அதுதானே அங்க பொற்றாமரையில் தானே இருக்கிறது, வாருங்கள் நான் பாடுகிறேன். அங்கேயும் போய் பாடின உடனே அந்த சங்கப்பலகை மிதந்து வந்ததாம். அதுலயும் அவனுக்கு அத்தனை இல்ல உங்களால எல்லாம் தமிழ் சங்கத்தை மீண்டும் நிறுவறதுங்கிறதெல்லாம் முடியாது, தவிர என்னுடைய ஆட்சியில் அதற்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் தர முடியாது, என்னுடைய குறிக்கோள் வேறு அப்படின்னு. அது நிஜமாவே அந்த புலிகேசி பாணியில் அவன் பேசின உடனே இவருக்கு என்ன கோபமா, நான் ஒரு 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 மற்ற நாட்டில இருந்து நான் இங்க வந்திருக்கேன், உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்காக வந்திருக்கேன், என்ன நீ சோதனையும் பண்ணிவிட்டு இப்படி ஒரு வேதனையும் கொடுக்குறியேப்பா, நீ நல்லா இருப்பியான்னு நினைச்சாரா, ஆனா ஒன்னும் சொல்லலையா, ஏன்னா சொன்னா பழிச்சிருமே. இந்த பாரு, இனிமேல் உங்ககிட்ட நான் தமிழ் சங்கத்தை பத்தி பேச மாட்டேன், சங்க புலவர்களை பார்த்து கொள்வார்கள். கோபமா இவர் போகும்பொழுது ஒரு பல்லக்கு ரெடியா இருந்ததுதான். சுவாமி, உங்களுக்காகத்தான் இந்த பல்லக்கு அப்படின்னுட்டு என்னை அழைச்சின்னு போயிடு, இங்கே இந்த இந்த பாண்டிய நாட்டு எல்லையா நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல்லக்கில் ஏறி போற போது பல்லக்கு என்னமோ கொஞ்சம் மெதுவா போச்சான் ஒரு இடத்துல. என்னடா ஏன் திடீர்னு பல்லக்கு, நான் என்னுடைய கோபத்திற்கு விரைவாக செல்லுங்கள்னு சொன்னேன். இல்லை புலவரே, பல்லக்கை சுமப்பது மகாராணின்னு. உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டதாம். விடுகிடுன்னு பல்லக்கு விட்டு இறங்கி, என்னம்மா ஏமா? இல்லை, என்னுடைய கணவருக்கு அத்தனை போராது, தமிழ் ஞானமும் கிடையாது, பேரே வணங்காமுடி, யாருக்கும் வணங்க மாட்டார், வணங்காமுடி பாண்டியன். நீங்க ஒரு வார்த்தை அறம் பாடிட்டீங்கன்னா எங்க பாண்டிய நாடு அழிஞ்சு போயிடும், அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன். அம்மா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, போமா, எனக்கு இதெல்லாம் சர்வ சகஜம், என்னைக்கு தமிழ்ச்சங்கம் மீண்டும் நிறுவப்படுமோ அது தன்னால நடக்கும், நான் முயன்று பார்த்தேன், முடியவில்லை, போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சுட்டாராம். ஆக மொத்தம் பொய்யாமொழி புலவருக்கே இந்த மாதிரி இது காட்டின ஆளு வணங்காமுடி பாண்டியன். பாருங்களேன், அசடுகள்லாம் இருந்திருக்கிறாங்க. எல்லாரும், அந்த எல்லா அரசர்களும் எல்லா திறமையும் படைத்தவர்கள்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி அரசர்களும் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல
இந்த பாண்டி மண்டலத்திலேயே தஞ்சாவூர் கூரை நாடுன்னு ஒரு இடம் இருந்தது. அதோட அங்க தஞ்சாவூர்ங்கிற ஊர்ல சந்திரவாணன் ஒருத்தர், ஒரு ஒரு வேளாண் குலத்தை சேர்ந்தவர். அவர் அங்க இருந்த அரசனுக்கு, சிற்றரசனுக்கு அமைச்சராக இருந்தார். ஆனா தமிழ் மீது அவ்வளவு ஆர்வம், தமிழ் புலவர்களை கண்டால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இவர் அவனை அடைந்து என்ன பண்றார், அரசனை பாடல, இந்த தஞ்சை வாணன் அப்படின்னு சொல்ற தஞ்சாவூரை சேர்ந்த சந்திரவாணனை கோவை பாடுகிறார். தமிழ்ல கோவை அப்படிங்கிறது இப்ப எப்படி பிள்ளை தமிழ் இருக்கோ அந்த மாதிரி கோவை, அந்த கோவை பாடும் பொழுது ஒவ்வொரு பாடலுக்கும் அவர் ஒரு பொன் தேங்காய், அந்த 3 கண்ணிலையும் மாணிக்க கற்கள் பதித்த பொன் தேங்காய் கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது. அப்படின்னா அந்த அரசனும் எவ்வளவு செல்வந்தனா இருக்கணும், அவர்கிட்ட அமைச்சரா இருக்கிறவரும் எப்பேற்பட்ட வள்ளலாக இருக்கணும். இல்லாட்டா ஒருத்தனுக்கு பொன் தேங்காயில 3 மாணிக்க கல்லை வச்சு ஒரு பாட்டுக்கும் கொடுக்க முடியுமா? அவர் எத்தனை தேங்காய் எடுத்துன்னு வந்திருப்பார், பொன் தேங்காய். யோசனை பண்ணி பாருங்க, அப்பேற்பட்டவர். அப்புறம் திருக்கான பேர் அப்படிங்கிற ஊர்ல அவர் வரார். அப்பெல்லாம் புலவர்கள்லாம் நடந்துதான் வருவாங்க. ரொம்ப செல்வந்தர்களா இருந்தாக்க பல்லக்குல போவாங்க. அப்படி எல்லாரும் பல்லக்குல போனதில்லை. இவர் ஒரு புலவனா பாடி அந்த மாதிரி தானே. அப்போ இந்த திருக்கான பேர் அப்படிங்கிற ஊர்ல வந்த பொழுது ரொம்ப தாகமா இருக்கே, இது என்ன தெரு அப்படின்னு பாக்குற பொழுது ஆடல் மகளிர் தெரு, தாசிகளுடைய தெரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். ரொம்ப தாகமா இருக்கு, கேளுங்க, இதுதான் கூத்தாள்னு ஒருத்தி இருக்கா, அவ வீடுதான், அங்க போய் நீங்க தண்ணி கேளுங்க அப்படின்ன பொழுது இவர் போய் கதவை தட்டினார். கதவை தட்டினா ஒருத்தர் உடனே திறக்கல. 4 நாழி கழிச்சு மெதுவா அந்த கீன்னு கத்தி கதவை திறந்ததை பார்த்தா பொண்ணு, அம்மா, பாட்டி 3 பேரும் நிக்கிறாங்களாம். பார்த்தா 3 பேருக்கும் கண்ணு இல்லையாம். அப்ப யாரது அப்படின்னு கேட்ட பொழுது, அடாடா உங்க 3 பேருக்குமே கண்ணு தெரியாதா, எனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும், சரி உள்ள வாங்க அப்படின்னுட்டு அங்க இருந்த பானையில இவரே தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, அடாடா 3 பேருக்குமா, 3 தலைமுறைக்குமா உங்களுக்கெல்லாம் கண்ணு இல்ல, இரு முக்கண்ணுடைய பரம்பொருள் ஈசன் இருக்கிறானே, அவனை கூத்தாளுக்காக கண் தர வேண்டும் கூத்தாண்டவனே அப்படின்னு நான் பாடுறேன்னு சொல்லி ஒரு வெண்பா பாடினார். பாடி முடிச்ச உடனே இவங்க 3 பேருக்கும் கண்ணு தெரிஞ்சது. அவரை விழுந்து கும்பிட்டாங்களாம். அப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, அது எப்போதுமே அந்த தெருவுல எல்லாம் ஏதாவது நடந்தா உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. இவர் வீட்டை விட்டு வெளியில வருவதற்கு முன்னால் அந்த தெருவில் இருந்த ஒரு 70 பெண்கள், சுவாமி எனக்கு நீங்க இப்படி பாடுங்கோ, எனக்கு நீங்க அப்படி பாடுங்கோன்னு எல்லாரும் பொன் பொருள் எல்லாம் அப்படியே வாரி வாரி கொடுத்தாங்களாம். இவர் பார்த்தாரா, இத்தனை பொன்னையும் பொருளையும் எடுத்துன்னு நான் எங்க போறேன்னுட்டு, நான் வந்து வாங்கிக்கிறேன், இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மூட்டை கட்டி ஒத்தத்திற்கும் ஒரு பாட்டை பாடினாராம். அந்த அத்தனை 70 சொச்சம் பெண்களுக்கும் உனக்காக ஒரு சின்ன கவிதை, உனக்காக ஒரு அப்படியே ஒத்தத்திற்கும் பாடினாராம். இந்த பொன் மூட்டையை அந்த 3 பாட்டி, பெண்ணு, பேத்தி, இவங்க 3 பேர்கிட்டையும் கொடுத்து நீ வச்சிரு, நான் பாண்டி நாடு சென்று திரும்பி வருகிறேன், வரும்போது பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்களாம், கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுத்து. அப்புறமா பொருள்லாம் நிறைய இருந்தது, இதுல இருந்து கொஞ்சம் எடுத்திருக்கிறாங்க. அவங்க எடுத்து ரொம்ப வசதியா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது கண்ணு இல்லாத வரைக்கும் தட்டுத்தடுமாறி வாழ்ந்தவங்க கண்ணு 3 பேருக்கு வந்த உடனே இப்ப வந்து தலகால் புரியாம போயிட்டாங்க. இவர் பாண்டி நாடு போயிட்டு அங்கேயும் பொன் பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எந்த புலவர்களும் செய்யற மாதிரிதான் புரவலர்கள் கொடுக்கின்ற செல்வங்களை எடுத்துக்கொண்டு அதே வீட்டுக்கு வந்தாராம். அதே திருக்கான பேருக்கு வந்து அந்த வீட்டு கதவை தட்டினா, இப்ப கண்ணு தெரியுது இல்ல, கிடுகிடுன்னு வந்து கதவை திறக்க வேண்டாம், யாரது அப்படின்னு குரல் கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்து, பழைய குருடி கதவை திறடி அப்படின்னு சொன்னாராம். புலவன் வந்திருக்கிறேன், பழைய குருடி கதவை திரடின்னு உடனே 3 பேருக்கும் கண் பார்வை போச்சான். விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்தாங்களாம். ஓடி வந்து, ஐயோ சாமி எங்களுக்கு என்ன, நான் கொடுத்த பொருளையும் எடுத்துக்கொண்டாயோ அப்படின்னு கேட்டாராம். பதில் இல்லை அவங்களுக்கு. என்ன அவ்வளவு செல்வாக்கா வாழ்ந்துட்டு இருக்கிற திமிர்ல வாசக்கதவை முதல்ல தட்டுத்தடுமாறி வந்து திறந்து யாரு நீங்கன்னு கேட்டவங்க உள்ளேர்ந்து யாரது அப்படின்னு கேட்ட உடனேதான் இவருக்கு சுரன்னு கோபம் வந்துடுச்சு.
இன்னைக்கு நம்ம சொல்றோம் அடி பழைய குருடி கதவை திரடின்னா பழையபடியே ஆயிடுச்சான்னு அர்த்தம். அன்று நீ குருடியாக இருந்தாய் அல்லவா, இன்னைக்கு திருப்பி குருடியா போ தானே அர்த்தம். அவர் பாடினதான் பலிக்குமே. அப்போ பழைய குருடி கதவை திரடினோட இவங்க வந்து காலில் விழுந்து, சாமி எங்களை மன்னிச்சிடுங்க, ரொம்ப அகம்பாவத்தினால நாங்கள் அப்படி பண்ணிட்டோன்னு மன்னிச்சு திருப்பி கண் பார்வை அருளித்து தான் போனார் அவர். எதுக்கு சொல்ல வரேன், புலவர்கள் தமிழ் அது மந்திர சொல். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நாம எப்படி புலவர்களை மதிக்கிறோம் என்பதுல தான் இருக்கு. இந்த பொய்யாமொழி புலவருக்கு உயிரினும் மேலான ஒரு நண்பன் இருந்தார். அவர் பேர் சீனக்கன்னு பேர். அவர் சோழ அரசன்கிட்ட படைத்தளபதியா இருந்துட்டு இருக்காரு. அவரும் இவரும் அப்படி ஒரு உயிருக்கு உயிரான நண்பர்கள். ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு போயிருந்த பொழுது அவரும் சீனக்கரும், அவர் பெரிய கொடையாளி, கர்ணன் எப்படியோ கர்ணனை போல சீனக்கர். அப்போ 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ இவருக்கு தூக்கம் கண்ணை சுழட்டின உடனே பொய்யாமொழி புலவர் அங்க இருந்த கட்டில்ல படுத்துனுட்டார். இவர் பக்கத்துல இருந்த ஒரு சேர்லயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கும்போது இவன் சேவகன் உங்களை அரசு அழைக்கிறார் அப்படின்ன உடனே அவர் அவசரமா போயிட்டு, ராத்திரி ரொம்ப நேரம் ஆச்சு, ஏதோ 10 மணிக்கு மேல அரசன் கூப்பிடுறான்னு இவர் போனார். அப்போ அங்க உள்ள வந்த சீனக்கருடைய மனைவி, சீனக்கர் தான் படுத்திருக்காருன்னு நினைச்சு அதுக்கு பக்கத்துல அந்த 2வது கட்டில்ல அவ படுத்து தூங்கிடுறார். அப்புறம் அவர் அரசு வேலையை முடிந்து அங்கேருந்து பார்க்கிறார். ஐயோ, அயர்ந்து தூங்குகிறார் இவர். அவளும் அறியாமல் நான் என்று நினைத்து கொண்டு அவளும் அங்க படுத்துனுட்டா. அதனால என்ன, பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காரும்போது இவர் முழிச்சுட்டாராம். ஐயோ ஐயோ, நான் உன்னுடைய கட்டில்ல படுத்து தூங்கி போயிட்டேனா, என்னை மன்னிச்சுடுப்பான்னு ஒண்ணு. செல்ல கிட, அதாவது அவ காலையில எழுந்து போற வரைக்கும் நீ ஒன்னும் எழுந்திருக்க மாட்டான், நீ தூங்கு. அவ செல்ல கிட அப்படின்னாக்கா அவ ஒன்றும் அறியாதவள். நான் நினைச்சுட்டு அவ படுத்திருக்கா, காலையில அவ எழுந்து போயிடுவா, அது வரைக்கும் நீங்க தூங்கு. அப்படி யாரானு சொல்லுவாளான்னு அவரையே தவிச்சு போறார். உண்மையான நட்பிற்கு நான் களங்கமே சொல்ல மாட்டேன். எப்படி துரியோதனன் மனைவியும் கர்ணனும் இதை ஆடிட்டு இருக்கிறாங்க, பகடைக்காய் உருட்டும் பொழுது அங்க துரியோதனன் வராங்கிறதுக்காக பானுமதி எழுந்துக்கிறா. ஆனா கர்ணன், உட்கார், எங்க எழுந்து ஓடுற, தோத்து போயிடுவேன் நான், அப்படியே அந்த மேகலையை அருந்து விழுந்து விடுகிறது. முத்தால தொங்க விட்டுருக்கும் அந்த. அப்ப துரியோதனன் அங்கேருந்து நீ எப்படிடா என் மனைவியை தொடலான்னு சொல்லல, எடுக்கவோ கோர்க்கவோன்னு கேட்டான். இந்த முத்தெல்லாம் செதறி போச்சே, இதை நான் எடுத்து தரட்டுமா இல்ல நானே கோத்து தரட்டுமான்னு. அதுதான் உயரிய நட்பு. அது போல சொன்ன உடனே இவர் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாராம். அப்புறம் அவர்கிட்ட விடை பெற்றுக்கொண்டு அவர் ஊருக்கு போயிட்டார். திருப்பி மறுமுறை வரும் பொழுது, ஓ, உங்களுக்கு செய்தி தெரியாதா, சீனக்கர் காலமாகி விட்டாரே அப்படின்னு சொன்ன பொழுது அவர் அப்படியே நடுங்கி போயிட்டாராம். ஐயோ, என்னுடைய உயிருக்கு உயிரான நண்பன் செல்ல கிட அப்படின்னு சொன்ன 6 உயிர் நண்பன் இறந்து விட்டானா, எங்கேங்கிற போது இன்னைக்கு காலையில தான் இறந்துட்டாரு, மயானத்துல தான் இப்ப அவரை எரியூட்ட போகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அங்கேருந்து ஓடி போய், சீனக்கா செல்லக்கிடன்னு சொன்னியே, அவ பாட்டு இருக்கா, நீ பாட்டு என்னுடைய கட்டில், உனக்கும் இடம் உண்டு, நீ படுத்துக்கோன்னு சொன்னீங்களே, அதே போல இப்போது நானும் உன் அருகில் படுத்துக்கொள்கிறேன், நீ செல்லக்கிடன்னு சொன்னியே, நீ பண்ணு அப்படின்னு உடனே அந்த சிதையில் கிடந்த அவரது உடல் நகர்ந்து இவருக்கும் அதே சிதையில் இடம் கொடுத்து அது எரியூட்ட பெற்று 20ம் விண்ணுலகத்துக்கு போன போது உயிர் நண்பர்களாக 2 பேரும் போனாங்கங்கிறது. இந்த வரலாறெல்லாம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா எனக்கு படிக்கும் பொழுது எங்க ஆரம்பிச்சு குதிரையே சாக அடிச்சவர் கடைசியில தான் சாகும்போது உயிர் நண்பனோட உயிர் விடணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுடைய தமிழ் புலவர்களுடைய வரலாறுல கேட்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே எம்.கே. தியாகராஜ பாகவதர் நடிச்சு சிவகவிங்கிற படமா வந்தது. முடிஞ்சா அந்த படத்தையும் நீங்க பாருங்க. எல்லாரும் நல்லா இருங்க.